ட்ரெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் லொக்கேஷன் ஆகிருக்குங்க. ஒரு டைம் வந்து பாருங்கள். அந்த காலத்து முன்னோர்கள் அழிந்து போன இனங்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. விதை, செடி, கொடிகள், அழிந்த விதைகள் எல்லாமே இங்கே இயற்கை மூலமாகவே இங்கே கிடைக்குங்க. ஒவ்வொரு நோய்களுக்கான மருந்தும், ஒவ்வொரு நோய்களுக்கும் செடி, மற்ற குணம் வாய்ந்தது எல்லாமே அனுபவத்தில் ஒரு கடவுள் சொன்னதில்லை. இப்போ வாங்க இந்த தாத்தா இதை பற்றி விளக்குங்க. சிவப்பு கத்தாழை, கன்னி கத்தாழை, காவல் கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் வந்து திஷ்டிக்கு பில்லு சொல்லி அது வராது வைக்கிறது. ரெண்டாவது நார்மல் கத்தாழை, நாட்டு கத்தாழையை இந்த மாதிரி லீஃப் எடுத்து சீக்கிரம் 7 தடவை வாஷ் பண்ணி சாப்பிடணும். கத்தாழைலாம் வகை இருக்கா? 4 வெரைட்டி இருக்குது. ராட்சச கத்தாழை, ஒன்னிமலை கத்தாழை, சிவப்பு கத்தாழை, நார்மல் கத்தாழை, 4 வகை இருக்குது. எல்லாமே வந்து ஃபார்மில் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒன்று சிவப்பு கத்தாழை மட்டும் வளர்ந்துருக்கோம். இந்த லீஃப் இந்த மாதிரி ஒன்றே கற்று இந்த மாதிரி லீஃப் வந்துன்னா தோலை சீவிட்டு ஓப்பனாக இந்த மாதிரி ரெட்டிஸ் ஆகும். இது அப்படியே ஓப்பனாக அப்படி சாப்பிடலாம். அந்த நார்மல் நாட்டு கத்தாழை வந்து 7 தடவை வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இது இம்யூனிட்டி பவர் அதிகம். வீட்டில் லேடிஸ் மென்சஸ் கப்பில் இந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். ஜென்ரலாக வந்து இம்யூனிட்டி பவர் அதிகம். அது முள்ளிலா சப்பாத்தி களி, சப்பாத்தி வந்து ஆடு மாட்டுக்கு தீனி கட் பண்ணி தீனி நம்ம சாப்பிடும் சாப்பிடலாம். கட்சி நம்ம சாப்பிட இம்யூனிட்டி பவர் அதிகம். தாத்தா அப்படியே வரிசையாக சொல்லுங்கள் தாத்தா. முள்ளிலா சப்பாத்தி களி மாதிரி அது நார்மலாக வந்து எல்லாமே சாப்பிடலாம். அது அந்த கத்தால இந்த கத்தால மாதிரி அப்போ அது 4 இயர்ஸ் ஆச்சு. சிவப்பு கத்தாழை, கன்னி கத்தாழைன்னு சொல்கிறாங்க. அதோட பிரான்ச்சஸ் இது. அது நாற்று தான். ஒரு நாற்று 100 ரூபா. இதெல்லாம் பழைய காலத்துலேயே தாத்தா பாட்டி யூஸ் பண்ண பொருட்கள். அந்த காலத்து பொருட்கள், அந்த பழைய காலத்து பொருட்கள். இப்போ தான் மிக்ஸி கிரைண்டர் வருது. நெல் மிக்ஸி வந்துருக்கு. அப்போ அங்கே வந்து நெல் குத்துவாங்க. சரிங்க தாத்தா. நெல் இதெல்லாம் குத்துவாங்க. நெல் அவங்க கூலி போடுவாங்கன்னு சொன்னோம்ல. அதான் 100 கிலோ 200 கிலோன்னு போடுவாங்க. பழைய காலத்தில் இதெல்லாம் அளந்து போடுவாங்க. லேபருக்கு வேஜஸ் கூலி இதெல்லாம் போடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் அளந்து போடுவாங்க. ஒரு பறை 2 பறைன்னு கூலி. அப்போ அந்த காலத்தில் 100 ரூபா 200 ரூபாய் கூலி வாங்குறாங்கல்ல. ஒரு மூடை 2 மூடை ஒரு காய்கறி வாங்கும்போது பழைய காலத்தில் எல்லாம் அளந்து போடுவாங்க. இதே ராட்டை, இந்த குழந்தைகள் நட வேண்டியது, பூனை வெரைட்டிஸ். ஓகே, இங்கே மாடி தோட்டமும் போட்டிருக்காங்க. மாடி தோட்டத்துக்கு எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது கத்திரிக்காய் நாற்று, இது தக்காளி நாற்று, இது மிளகாய் நாற்று, இதெல்லாம் கீரை வகைகள். அதாவது கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காங்க. அதாவது வெயிலில் வந்து இப்போ தான் நாற்று போட்டிருக்காங்க. அதனால எல்லாமே பாடி போன மாதிரி இருக்குது. கரும்பு, கொய்யா, வெள்ளை கொய்யா, காட்டு கொய்யான்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே ஈரப்பதத்தோடு இருக்கணும். வெயில் படாத மாதிரி வச்சுக்கணும்.